5 சத்தியம் பண்ணார், என் மகன் வரமாட்டான்னு. அப்புறம் மகன் வந்தார். இப்போ சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறார், நான் தப்பு பண்ணிட்டேன். புரியுதுங்களா? புரியுது சார். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குடும்பத்திலேருந்தே யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க. அப்போ பெண்கள் வரமாட்டாங்கன்னாரு. இவர் பொண்ணை வந்து இன்னைக்கு அரசியல் கூட்டணும். அந்த அரசியல் அந்த இது கவிதா வரும்போது அவர் காலில் அருள் விழுந்து கும்பிட்றான். இன்னைக்கு வீடியோவெல்லாம் வந்துட்டு வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க கூட்டு நாய் வந்தால் கூட அதுக்கு வந்து கும்பிடு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து இந்த சமுதாய மக்கள் முன்னேற்றத்துக்கு ஏதாவது செய்தார்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு அவங்க எதுவும் செய்யலை. விரல் விட்டு சொல்ல முடியாது. ராமதாஸ் எல்லாருக்கும் வெள்ளை அறிக்கை கேட்குறாரு. எல்லாத்துக்கும் எது நடந்தாலும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே வெள்ளை அறிக்கை கொடு. கலைஞர் இருக்கும்போது கேட்டார், இப்பவும் கேட்டுக்கிறாரு. நீ என்ன இந்த சமுதாயத்துக்கு மக்களுக்கு செஞ்சேன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் சொல்கிற திட்டங்கள் நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் யார் பண்ணது? இப்போ நான் பண்ணது தானே. 10.5% அதுக்கு அப்பன் நான் தானே வழக்கு போட்டேன், நான் தானே ஜெயித்தேன். இன்றைக்கு வழக்கின் அடிப்படையில் வழங்கப்படும். கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, எங்களுடைய உழைப்பை திருடி நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் போராட்டம் பண்ணதுனால தான் வந்தது. நீங்கள் போராட்டம் பண்ணதுனால 35,560 பேர் மேலே வழக்கு வந்தது. இவங்க எந்த காலத்திலும் எப்பொழுதுமே வேலைக்கே போக முடியாது. ஒருவன் வல்லவனாகவும் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, அவன் வந்து நன்னடத்தை உள்ளவனாக இருக்கணும். அந்த காவல் நிலையத்தில் வந்து அவன் பதிவு இது மாதிரி வந்து குற்றவாளி ஏதாவது ஒரு கேஸில் வழக்கு இருந்தால் கொடுக்க மாட்டாங்க.